எல்லாருக்கும் வணக்கம். ஆ இது என்னோட ஃபர்ஸ்ட்டு படம். பேர் வந்து நீத்தி. கன்னடா ஃபில்மு. ஆ ஒரு 20 வருஷம் சினிமா ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் முதலா நான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் மணிவண்ணன், கௌதம் மணிவண்ணன்றவரு எனக்காக ப்ரொடியூஸ் பண்ண வந்தாரு. அத வந்து 15 டேஸ்ல ஷூட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வெளியில கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் இத வந்து பார்த்து உங்களோட ஃபீட்பேக்க எனக்கு குடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து படங்கள்ல வந்துட்டு மென்மேலும் சிறப்பா பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமையும்ன்ட்டு எல்லாரும் ஊரு கோலார் தங்கவேல் தான். நானு சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல படிச்சது. ஃபர்ஸ்ட் எய்ட் காலேஜ்ல டிகிரி படிச்சிருக்கேன். அப்புறமா டிகிரி முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டு, முழுக்க முழுக்க சினிமாக்காகவே அங்க இருந்து ஒரு 10 படங்களுக்கு மேல துணை இயக்குனராவும், இணை இயக்குனராவும் பணிபுரிஞ்சுட்டு, இப்போ வந்து முதல் படமா பண்ணியிருக்கேன். நண்பர்கள் கூட தான் பண்ணியிருக்கேன். "ஈழம் மலர்வனம்", "திருவாசகம்", "அழகு மகன்", இந்த மாதிரி பல படங்களுக்கு உதவி இயக்குனரோ, இணை இயக்குனரோ இருந்திருக்கேன். இதுதான் முதல் படம் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுனால இங்க அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஸோ அங்க ஒர்க் பண்ணும்போதே என்னோட ப்ரொடியூசர் வந்துட்டு பழக்கமானாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ல தான் நான் வந்துட்டு தைரியமா வந்துட்டு கன்னடத்துல வந்து படம் பண்ணி, இங்கேயும் எனக்கு எல்லாருமே நெறைய சப்போர்ட் குடுத்தாங்க கன்னடத்துலயும். ஸோ அவங்க இங்க இருக்கிறவங்களோட கோஆப்பரேஷன்ல தான் என்னால 15 நாட்கள்ல இந்த படத்த பண்ண முடிஞ்சுது. படம்ன்றதுனால ஒரு வித பயமாவும் இருந்தது. சரியான நேரத்துல முடிக்கணும், பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணுன்ட்டு. அந்த பயத்தோட தான் படம் பண்ணோம். ஆனா ஒரு சில நாட்கள்லயே வந்துட்டு எல்லாரும் இங்க இருக்கிற கன்னடா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு கோஆப்பரேட் பண்ணதுனால, நான் திட்டமிட்டபடி சரியான நேரத்துல என்னால படத்த முடிச்சு வெளியில கொண்டு வர முடிஞ்சது. எனக்காக வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நண்பர்கள் எல்லாருமே துணை இருந்தாங்க எனக்கு. அவங்களோட ஹெல்ப்னால தான் என்னால கரெக்ட் டைம்க்கு என்னால படத்த முடிச்சு கரெக்டான நேரத்துல கர்நாடகா முழுதும் ஒரு 75 தியேட்டர்ல நான் ரிலீஸ் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் 2 படங்கள் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு முழுக்க முழுக்க பெங்களூரு. ஒரே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி, ஒரே இரவுல நடந்து முடிக்கிற மாதிரியான கதை இது. ஸோ அதனாலே முழுக்க முழுக்க இரவிலேயே ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம். 15 நாள்ல முடிச்சுட்டோம். அப்கமிங் தமிழ் படத்துல கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க. அந்த டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே நம்ம கோலார் தங்கவேல சேர்ந்தவங்களும் கண்டிப்பா என் கூட இருப்பாங்க. சார் குஷி ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடம் வந்துட்டு கன்னடா இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி சம்பத் மைத்ரியா சார், அவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஸ்ட் அவரும். நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் நடிச்சு அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாலிட்டி கர்நாடகால. நான் போய் முத அப்ரோச் பண்ண உடனேவே கதைய கேட்டுட்டு இம்மீடியட்டா வந்துட்டு நான் கண்டிப்பா நடிச்சு குடுக்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு, அந்த ஆர்டிஸ்ட்டோட கோஆப்பரேஷன் அவ்ளோ நல்லா இருந்தது. இரவு ஷூட்டிங்ன்றது எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. எல்லாமே அவங்கவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஆனா இவங்க ஈவினிங் 5:30க்கு வந்தாங்கன்னா, மார்னிங் 5:30 வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு உறக்கம் கூட இல்லாம, அந்த அளவுக்கு முழுமையா கோஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ அத நான் இந்த அளவுக்கு கோஆப்பரேஷன் பண்ணதுனால தான் என்னால இந்த படத்த கரெக்ட்டா 15 நாள்ல திட்டமிட்டபடி நடந்து முடிஞ்சுது. அதான் இப்போ என்னோட மக்களுக்கு இது ஓடிடி மூலியமா போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட முழு எண்ணத்துல தான் நான் வந்துட்டு உங்களையும் அழைச்சிருக்கேன். உங்களோட கோஆப்பரேஷன்ல இது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் போய் சேரணும். அவங்க எல்லாருமே இந்த படத்த பார்த்துட்டு, எனக்கு உண்டான ஃபீட்பேக் குடுத்தாங்கன்னா, அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்றதுக்கு, இத விட சிறப்பான படங்கள் பண்றதுக்கு எனக்கு அவங்களோட ஃபீட்பேக்லாம் உறுதுணையா இருக்கும். என்னோட நம்பருக்கே இது பண்ணலாம். 9986972634 9986972634. மேற்கொண்டு என்னோட நண்பர்கள் நம்பரும் நான் குடுக்குறேன். அது மூலியமா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அடுத்தடுத்து எல்லார் கூடயும் சேர்ந்து ஒற்றுமையா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பேர் ராஜகோபால். ஆ நியூ எலக்ட்ரிக் காலனில தான் நான் பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே. குர்காம் நியூ எலக்ட்ரிக் காலனி. ஸோ அங்கருந்து தான் நான் சென்னைக்கு போய் எல்லாமே முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. இன்னும் மக்களோட ஃபீட்பேக் கிடைச்சா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இத கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில இருக்கு. நீங்க எனக்கான ஒரு கோஆப்பரேஷன குடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.